ஓம் ஸ்ரீகாந்தத்ருஹிணோபமன்யுதபனஸ்கந்தேந்திரநந்த்யாதயः பிராச்சீனோ குரவோபி யஸ்ய கருணாலேஷாத்கதா கௌரவம் தம் சர்வாதிகுரும் மனோஜ்ஞவபுஷம் மந்தஸ்மிதாலங்கிருதம் சின்முத்ராங்கிதமுத்ரபாணிநளினம் சித்தே சிவம் குர்மஹே. நமஸ்ததசே நமஸ்ததசஸ்பதயே நமசகீனாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம பிருத்திவே நமः. ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. அனைவருக்கும் வணக்கம். அடியேன் கேஎஸ்பி சிவாகம பாடசாலையின் தலைமை பொறுப்பாளராக பணி செய்ய குருவருளும் திருவருளும் வாய்ப்பளித்திருக்கிறது. அபிராமி பட்டருக்கு அபிராமி அருள் செய்த தை அமாவாசை திருநாளை முன்னிட்டு அபிராமி சமயம் நன்றே என்னும் தலைப்பில் சிறப்பு தொடர் சொற்பொழிவு நடைபெற உள்ளது. அபிராமி சமயம் என்னும் நூல் வெளியீடு மக்கள் மத்தியில் மிகச்சிறந்த வரவேற்பை பெற்றதைத் தொடர்ந்து அதன் அடுத்த கட்டமாக இச்சிறப்பு தொடர் சொற்பொழிவு திட்டமிடப்பட்டுள்ளது. இச்சொற்பொழிவுகள் கேஎஸ்பி பாடசாலை யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படும். யூடியூப் லிங்க் பெறவும் அபிராமி சமயம் குறித்து மேலும் அறிந்து கொள்ளவும் எங்களின் அபிராமி பட்டரின் அந்தாதி குடில் என்ற வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். ஓம் ராம்குமாராய ராஜசேகராய நம சிவாயை. மம காரியம் சாதய சாதய. நன்றி. எல்லாம் வல்ல இறைவியினுடைய பெருங்கருணையினாலே அபிராமி சமயம் நன்றே தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய அந்தாதி வரி, என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன். இந்த சொல் ரொம்ப ஆழமான சொல். என்னன்னா, முதல்ல என் அப்படிங்கிற வார்த்தை அபிராமி பட்டர் தன்னை சொல்லிக்கிறார். என் குறை, என்னுடைய குறை அப்படின்னு. அந்த என்னுடைய குறைன்னு அவர் சொல்லிக்கிறது யாரு அப்படின்னா, நம்ம எல்லார் சார்புலையும் நம்மகிட்ட இருக்கிற குறைய அவர் சொல்றார் தன்னுடையதுன்னு. என்ன புரிஞ்சுக்கணும், அபிராமி பட்டர் அபிராமியோட இரண்டரை கலந்தவர். அபிராமியினுடைய கை காலு கண்ணு அந்த மாதிரி அபிராமி பட்டர். அவருக்கு அந்த மாதிரி குறையெல்லாம் அருள் பெற்ற பிறகு கிடையாது. ஏன் பின்ன இதில் பதிவு பண்ணியிருக்காருன்னா, நம்ம தான் பெற்ற இன்பம் பெருகை வையகம்னு இது எல்லாருக்கும் அந்த இன்பம் போய் சேரணும். அதனால் நம்ம எப்படி இருந்தோம் முன்னாடி அப்படிங்கிறத அழகாக சொல்கிறார். தன்னுடைய நிலையை இறையருளுக்கு பெறுவதற்கு முன்னாடி, இறையருள் பெற்ற பிறகு, இறையருள் பெறும்பொழுது, இந்த 3 மனநிலையையும் அபிராமி அந்தாதியிலே மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார். என் கண் நீ வைத்த பேரழியேன்னு சொல்லுவார். அப்போ என் அப்படின்னா அம்பாளை பார்த்து கதறார். அப்படியே என் பேரில் ஏமா இவ்வளோ பெரிய கருணை வச்சிருக்கியே நீ. ஏன்னா பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவாள்லாம் இருக்கும் பொழுது, உயர்ந்த தபஸ்விகள் ஆதித்தன் அம்புலி புதிய முனி மாயாமுனிலாம் இருக்கும்போது தவமே பண்ணாத என் மேலே உனக்கு ஏமா இவ்வளவு கருணை அப்படின்னு கதறிட்டாராம். அதனால் என் கண் அப்போ அபிராமியினுடைய அருளை பூரணமாக பெற்றவர் என்பது இந்த வார்த்தையில் நமக்கு தொனிக்கிறது. என் சித்தாம்புயத்தும் எப்போ பார்த்தாலும் இதயத்தில் அவளையே நினச்சிட்டு இருக்கிறது. காரணம் என்னன்னா, நம்மளுடைய பிரச்சனை எல்லாத்தையுமே ஒத்தி தீக்கிறா அப்படின்னு சொன்னால் அவளை தானே நம்ம நினச்சிக்க போகிறோம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவளை கூட்டுருவோமோ இல்லையோ. அதனால் எல்லா பிரச்சனையும் என் உள்ளத்துக்குள்ளே இருக்குது, எனக்கு வெளியில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தீர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது தீர்க்கின்ற பொருளை நான் உணர்கிறேன். அப்பொழுது என் சித்தாம்புயத்துங்கிறத எதை சொல்கிறார் அப்படின்னா, எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வாக அம்பாளை நினச்சிக்கிறாரு. எண்ணுமையவளே அப்படிம்பார். இந்த எண்ணுங்கிற வார்த்தையினால எண்ணுமையவளைன்னா எனக்கு மாத்திரமே உரியவள் என்று அபிராமி அம்மையை சிறப்பு உரிமை கொண்டாடுகிறார். என் தாய், அந்த உரிமை பண்பு வேணுங்கிறார் நமக்கெல்லாம். என்னுடைய கடவுள்னு சொல்லணும். அதை ஆகமம் என்ன சொல்லணும், ஆத்மார்த்த மூர்த்தின்னு சொல்லுவா. ஆத்மார்த்த மூர்த்தின்னு ஒரு பூஜை பண்ணுவா. அந்த ஆத்மார்த்த பூஜை தீட்சை எடுத்துட்டு பண்ணணும். அப்படி தீட்சை எடுத்துன்னு பண்ணும்போது அந்த மூர்த்தியை இறந்த உடனே உடைச்சிருவா.
அப்போ அவ தீட்சை எடுத்துக்கும் போது வந்து அவ இறக்கும் போது அழித்து விடுகிறார்கள் அப்படின்னா அவனுக்கு மட்டுமே உரிய இறையருள் பண்பு அது. அதனால என்னுமையவளே அப்படின்னு சொல்றாரு. எல்லாரையும் தனி உறவு எனக்கும் அம்பாளுக்கும் அப்படிங்கிறார். என் அறிவாய் அப்படின்னு சொல்றார். எனக்கு உள்ளுக்குள்ள அம்பாள் அறிவா இருக்காடா, எல்லா பிரச்சனையும் அவளே தீர்த்துருவா, எல்லா நல்லதையும் அவளே கொண்டு வந்து சேர்த்துருவா, அப்படிப்பட்ட அறிவை எனக்கு உள்ளே இருந்து துவக்கி வைக்கிறாள் அம்பாள் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி தன்னை என் என்கிற வார்த்தையினால் குறிப்பிடுகிறார். எந்தன் விழுத்துணையே அப்படிங்கிறார். நான் எதுக்குமே பயப்பட்டது கிடையாது, எப்பொழுதுமே என்னுடைய நெஞ்சத்திலே உமையம்மை இருப்பதனால் அவள் அத்துணையும் சரி செய்து விடுகிறாள் அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு எண்ணம், ஒரு மதர்ப்பு இருந்திருக்கு அவருக்கு. எந்த நெஞ்சகமோ இறைவியின் வாழிடங்களை வரிசையாக குறிப்பிடுகிறார். நின் திரு கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ அறைகின்ற நான்மறையின் அடியோ முடியோன்னு. வேதத்தில் அம்பாள் இருக்கா, கோயிலில் அம்பாள் இருக்கா, அவள் ஆத்துக்காருடைய உடம்புல பாதியாக இருக்கான்னு சொல்லிவிட்டு எந்த இடத்துல வாசம் பண்ணுறாருன்னா எந்த நெஞ்சகமோ நான் என் நெஞ்சத்துக்குள்ளே இருக்கான்னு சொல்கிறார். அதுமாரி வேறு யார் இருக்கான்னா அம்பாள் இருந்தால் சுவாமி தானாக வந்துடுவார். அதனால் என் ஐயனுமேங்கிறார் ஒரு இடத்துல. சாமியை தான் இவர் அம்பாளை தான் இவர் கும்பிடுவார். அம்பாள் தான் கடவுளர் யாவருக்கும் மேலே இறைவி. அதுக்கப்புறம் தான் எல்லாருமே அப்பாவே அப்புறம்தான் எந்தைன்னு சொன்னால் கூட இருந்தாலும் பார்வதி பரமேஸ்வரன் கூப்பிட்டு வந்துடுவாளாம். அதனால் என் ஐயனுமே அம்பாளை கூப்பிட்டா தானா சிவன் வந்துடுவாராம். என் அம்மே, அதாவது உதர பந்தம். அவ இந்த அம்மாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அதுக்கு வியாக்கியானம்னு சொல்ல முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம கருவில் உருவாகும் போது அவள் உடம்பாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அவள் உணவெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். இந்த கரு பையில் இருக்கும்போது அவள் என்ன சாப்பிட்றாளோ அதுதான் நமக்கு வரும். அவள் விடுற மூச்சு நம்ம விடுற மூச்சு அப்படி தானே. ஒன்றாய் கருவில் இருக்கும்போது வயிற்றில் உதைக்கிறோமா. காசியில் பிண்டம் வைக்கும்போது தாய்க்கு இடுப்பு வலி கொடுத்த பாவத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு இந்த பிண்டத்தை வைக்கிறேன்னு சொல்கிறான். இதை வடமொழியில் சொல்லுவாள். இடுப்பு வலியில் உதைச்சிருப்போம் நம்ம தாயாரை, அது எவ்வளோ வலிச்சிருக்கும். அதுதான் சொல்கிறா என் அம்மே. அவள் உடம்புலேருந்து வந்தவன்டானா, அவளோட பண்பு என்கிட்ட இருக்குது, என் பண்பு அவள்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நெருங்கிய உறவை, ஒரு உறவினராக அம்மாவை சொல்கிறார். அம்மாவாக அம்பாளை கும்பிட்றதுன்னு ஒரு முறை இருக்குது. பொண்ணாக கும்பிட்றதுங்கிறது ரிஷிகள் கும்பிட்டுருக்கா, அதுவும் ஒரு முறை இருக்குது. அது மாதிரி இப்போ தோழனான் சைவத்தில் சொல்கிறோம் இல்லையோ, அந்த மாதிரி என் முன் நிற்கவே அப்படின்னா அம்பாளை நேரில் பார்த்துருக்காரு, வெளியில் வந்து பார்த்துருக்காரு. இதெல்லாம் உள்ளத்துக்குள்ள. இப்போ வெளியில் நேரடியாக அவன் அம்மாவை எப்படி பார்க்குறோம், எங்கள் அம்மாவை நான் பார்த்துருக்கேன் அப்படி தானே, அதே மாதிரி தான் அம்பாளையும் அவர் நேரில் பார்க்குறாரு முன்னாடியே. அதே மாதிரி அம்பாளை கும்பிட்டவாளையும் முன்னாடி பார்த்துருக்காரு. என்னை தன்னடியாரில் அவர் வந்து மார்க்கண்டேயரை பார்த்துருக்காரு, ஞானசம்பந்தரை பார்த்துருக்காரு, காரி நாயனாரை பார்த்துருக்காரு, கலைய நாயனாரை பார்த்துருக்காரு, புதிய முனியை பார்த்துருக்கார். இவாள்லாம் முனீஸ்வரர்கள் பல வருஷம். மாயாமுனிங்கிறவரை பார்த்துருக்கார். மாயாமுனிங்கிறவன் யுகந்தோறும் வாழக்கூடிய மார்க்கண்டேயர். எல்லாரும் அழிஞ்சும் தனியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பார்த்தார்னா ஆலிலையில் துயின்ற பெம்மான் அப்படின்னு சொல்கிறான். சர்வலோகத்தையும் அழித்து அவன் ஒண்டியே எஞ்சி நிற்பான். அப்படிப்பட்ட யுக பிரளயத்தை பார்த்தவர் மார்க்கண்டேயர், அவரை பார்த்தவர் அபிராமப்பட்டர். அதனால என்னை தன்னடியாரில். அதே மாதிரி அம்பாளை சொல்லும்போது தியானம் பண்ணும்போது என் கண்மணியேன்னு சொல்லுவார். என் கண்மணின்னா என்ன அர்த்தம்னா, இறந்தா கண்ணை மூடிடுறா, குழந்தை பிறந்தோன்னே கண்ணு திறக்குதான்னு பார்க்குறா. பிறக்கும் பொழுது கண் திறக்கும், இறக்கும் பொழுது அவர்கள் மூடுவார்கள். அதனால தான் கண்மணியேன்னு சொன்னான். எல்லா அடியார்களும் கண்மணியேன்னு சொல்கிற வழக்கம் வச்சுருக்கான். அதே மாதிரி மனிதன் உயிரோடு இருக்கானா இல்லையாங்கிறது கண் இமையை வைத்து கண்டுபிடித்து விடலாம். இமை அசைந்து கொண்டே இருக்கும். இமைப்பொழுது மேலே போயிட்டு போயிட்டு வரும். அது அந்த இமைத்தல்ங்கிறது மானுடர்களின் இயல்பு பண்பு, உயிரினத்தின் இயல்பு பண்பு. அந்த இமைத்தல், அந்த கண் இமைக்காதன தேவனாயிடுவான் அவன். என் பாச தொடரையெல்லாம்னு சொல்றார். தன்னுடைய துன்பத்தை, தன்னுடைய இயல்பை, அதாவது இயல்பாகவே நான் கெடுதல் பண்ணுறவங்கிறார். இயல்பாகவே எல்லா கெட்ட பழக்கமும் எனக்கு இருக்குன்னு தன்னை சொல்லிக்கிறார். அப்போ என் துணை விழிக்கேன்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். அபிராமியை பார்க்கறதுக்குன்னு ஒரு சிறப்பு விழியை அம்பாள் கொடுத்துருக்கா. எப்படி வந்து அர்ஜுனன்
வந்து கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு கிருஷ்ணனால் ஒரு சிறப்பு கண் அவனுக்கு காட்டப்பட்டதோ, அந்த மாதிரி அபிராமி பட்டர் அபிராமியை காண்பதற்காக ஒரு விழியை அபிராமி பட்டருக்கு அருள் இருக்கிறார் என்பதை அந்தாதியிலே பதிவு செய்கிறார். என் துணை விழிக்கே, அபிராமியை பார்ப்பதற்கென்று ஒரு சிறப்பு விழியை பெற்றவர் அபிராமி பட்டர். அந்த மாதிரி ஒரு விழி. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த என் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள இவ்வளவு ஆழம் இருக்குன்னு நான் சொல்றேன். அவருக்கெல்லாம் குறை ஒன்றும் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்புறம் என் குறை தீர நின்று ஏத்துக்கின்றேன்னு ஏன் சொல்றார் அப்படின்னா, மக்களுக்காக சொல்றார். அப்படி அபிராமியை வணங்காது துன்பப்படுகிற மக்களுக்காக, அபிராமியை நினைக்காது தான் கடினப்படுகிற மக்களுக்காக. ஒரு இடத்துல சாப்பாடு நிறைஞ்சு வழியிறது, இன்னொருத்தன் பட்னியில சாகிறான்னா அதை பார்த்து வருத்தப்பட மாட்டானா ஒருத்தன்? அவன் பேர்ல கருணை வராதா? அது மாதிரி அருளை பொழிகின்ற அபிராமியினுடைய அருளை நேரடியாக கண்டவர் அபிராமி பட்டர். அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தை தான் பெற்று அதை பெறாம கஷ்டப்படுறான். சின்ன சின்ன விஷயத்துக்கு மனிதன் கஷ்டப்படுறான். என் ஆதி தளர்விலதோர் அப்படிங்கிறார். ஆத்மாவில் சம்பந்தப்படுறார். இந்த பிறவியில் போன பிறவியில் அடுத்த பிறவிக்கு அம்பாள் என் கூட வந்துடுவா. ஏன்னா என்னோட ஆன்மா கூட சம்பந்தப்பட்டவன். உடல் சம்பந்தம் இந்த உடலோடு நீங்கிவிடும், மரணத்தோடு போய்விடும். அப்போ எதுக்கு சொல்கிறான்னா, அம்பாள் எங்கே இருக்கான்னா என் சென்னியதே தலைமையில் எப்போதுமே இருக்கான்னா. அதே மாதிரி பயப்படாத அப்படிங்கிறார். பயம் வருகின்ற பொழுதெல்லாம் உமையம்மையை தொழுது இருக்கிறார். வெங்காலன் என் மேல் விடும்போது சூளத்தை வேகமாக குத்துற மாதிரி பயந்து இருக்கார். எமன் மேலே குத்தி விடுவான், நமக்கு மரணம் வந்துடும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் மரணம் பயம் இருக்கும். அந்த மரண பயத்தை நீக்குபவளாக உமையம்மையை என் மன தாமரையினில் வந்து ஒரு மகிழ்ச்சிக்கு வித்தாக உமையம்மையை அப்படின்னு சொல்றார். என்னங்கிற வார்த்தைக்குள்ள அவ்வளோ ரகசியம் இருக்கு. அப்ப நம்மளுடைய குறைன்னு வந்தாலே அதை எங்க அம்மா தீர்த்துருவா, நம்மளுடைய பிரச்சனைன்னு வந்தாலே அதை எங்க அம்மா தீர்த்துருவா. எனக்கு ஒரு பயம்னு வந்தாலே நான் எங்க அம்மாட்ட போயிடுவேன் அப்படின்னு ஒரு மனதுக்குள்ள உங்களுக்குள்ள நீங்க இறைவியோடு ஒரு தொடர்பு, ஒரு தாயாருக்கும் மகனுக்கும் உண்டான தொடர்பு நாம் இருந்து கொண்டே இருக்குமே. ஆனால் ஒரு சின்ன குழந்தை இப்படி மிரட்டினா டக்குன்னு அவன் அம்மாவை போய் பிடிச்சிக்கும், அப்படித்தானே? அவன் அம்மாவே அடித்தானா அவன் அம்மா காலை பிடிச்சி நடும். அந்த மாதிரி ஒரு தாயாக கருதி அவளுடைய பாதபத்மங்களை இறுக்கி பிடித்து கொள்ளுகிறார். அதுதான் என் குறை தீர நின்று ஏத்துகின்றேன்னு சொன்னார். அந்த மாதிரி குறை தீர்க்கணும்னாலே எனக்கு அபிராமி தான் ஞாபகத்துக்கு வரும். ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம நினைக்கிறோன்னா அதோட பிரச்சனையை தீர்றது நம்ம நினைப்போமோ இல்லையோ, அந்த மாதிரி குறைனா அதை தீர்க்கறதுக்கு எங்கள் அம்பாள் அபிராமி தான் எனக்கு ஞாபகம் வரும். அதில் என்ன சொல்றார், ஏத்துகின்றேங்கிறது வணங்குறதுன்னு அர்த்தம். நின்று ஏத்துகின்றேங்கிறார் பாருங்க, அதுதான் பிரச்சனை. நம்மெல்லாம் சென்று ஏற்றுவோம், அபிராமி பற்றி நின்று ஏற்றுவார். ஒரு 4 தடவை கோயிலுக்கு போவோம், அந்த கோயில் பலிக்கலை அப்படின்னு சொன்னால் அடுத்த கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிடும். அந்த கோயிலில் போய் பலிக்குதான்னு பார்ப்போம், அதுக்கு முன்னாடி அடுத்ததுக்கு போயிடுவோம். ஆனால் அபிராமி பற்றி அந்த மாதிரி ஒரு எண்ணமே இல்லை. கடைசி வரைக்கும் அபிராமியை தவிர வேற யாரை கொல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது. அப்படி மனசுல நின்று ஏற்றுதல் அப்படிங்கிறது ஒரே சாமியை விடாத பிடிச்சுக்கிறதுன்னு சொல்றார். தாவாத சாமி சாமியா மாறிட்டே போயிட்டு இருக்காத, ஒரே சாமியை பிடிச்சிக்கோ. ஒரு நல்ல குருநாதர். அதனால ஒன்றை இரு சிக்கனை பிடித்துன்னு சொல்லுவார் திருமுறை, மிக அழகாக இறுக்கி பிடிச்சிக்கன்னு. அதுமாதிரி நின்று ஏற்றுதல் அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு அந்த உறுதி இருக்கும், அப்புறம் போயிடும். ஆனால் அந்த உறுதி போகாம இருக்கணும். எந்த தோல்வியிலும் சென்று விடக்கூடாது. நன்றே வருகினும் தீதே விளைகினும். சாமியை கும்பிட்டு தொந்தரவே வரட்டும், 2 கெடுதல் நடக்கட்டும், அப்படி நடந்தாலும் அதுக்கு காரணம் நீன்னு சொல்லி விட்டுருவார். நம்மள்கிட்ட எனக்கு கெடுதல் நீ தான் பண்ணேன்றுவார், அவர் பண்ணிட்டு. அந்த மாதிரி உள்ள உறுதி வேணும்னு சொல்றார். அதுதான் நின்று ஏத்துதல், உறுதியாக ஏத்துதல், மாறாமல் ஏத்துதல். வேற சாமி நினைக்கிறதுங்கிறது அவருடைய வாழ்க்கையில எல்லளவுக்கும் இல்லை. அப்படி ஒரு பண்பை நமக்குள்ளே விதைக்கிறார். நீங்களும் அவ்வாறு இருங்கள், எனக்கு அம்பாள் எப்படி அனுக்கிரகம் பண்ணினாலோ அதே மாதிரி உங்களுக்கு பண்ணுவா அப்படின்னு அந்த பண்பை நமக்குள்ளே விதைக்க முற்படுகிறார். அந்த பண்பை நாம் பெற்றுக்கொள்ள முற்பட்டோமே ஆனால் இந்த அபிராமி அந்தாதி அபிராமி அம்மையை இழுத்தணும்.
இழுத்துன்னு வந்து நம்ம முன்னாடி நின்றுடும். அபிராமி பட்டருக்கு எப்படி அனுகிரகம் பண்ணாலோ அது மாதிரி அபிராமி என்றால் சொல்கிறவ அத்தனை பேருக்கு அனுகிரகம் பண்ணுவார்னு உறுதி கொடுத்துருக்கார். அதனால் அந்த அபிராமி சமயத்தை நாம் பின்பற்றி நம்முடைய எந்த குறையாக இருந்தாலும் தீர்த்து கொள்ள நாம் ஏற்றுகின்றேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஏற்றமாக உமையம்மை நாம் நினைக்க வேண்டும். நிறைய தடவை நம்ம வந்து திட்டுறோம், என் பேரில் சாமி கருணையே இருக்காது, நான் சொன்னால் மாத்திரம் சாமி காது கேட்காது அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர்களே அவர் நிறைய பார்த்துருக்கார் போல இருக்கு. அது மாதிரிலாம் நினைக்காத, அம்பாளுக்கு ஏற்றம் கொடு, உள்ளத்தில் கொடு, அவ செய்வா அப்படின்னு நீயே நினை. அவளுக்கு ஒன்றுமே இல்லை, நீ நினைச்சின்னா உனக்குள்ளே வந்துடுவா. உன் உள்ளே வரதுக்கு தான் அவன் முயற்சி பண்ணுறா. நம்ம வழி விடணுமோ இல்லையோ? கதவை இழுத்து சாத்தி வச்சுருந்தோம்னா எப்படி உள்ளே வருது? அதனால் என்ன சொல்கிறார்? நின்று ஏற்றுகின்றேன், ஏற்றம் கொடு. எதுவாக இருந்தாலும் மதிக்கத்தக்கது அபிராமி, வாழ்த்தத்தக்கவள் அபிராமி, என் பிரச்சனைகளை தீர்க்கத்தக்கவள் அபிராமி என்று எதை நினைத்தாலும் அபிராமியை முதன்மைப்படுத்தி நினையுங்கள். அப்படிப்பட்ட அந்த முதன்மைப்படுத்தி நினைக்கின்ற அந்த நினைவே உங்களுக்கு அபிராமியினுடைய அருளை உங்களுக்கு உள்ளே செலுத்திவிடும் என்கிறார். வண்டியில் எந்த அளவுக்கு டூ வீலரில் வேகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு காற்று எதிர் திசையில் நமக்கு வீசுறதை பார்ப்போம். அந்த மாதிரி நாம் எந்த அளவுக்கு வேகமாக போகிறோமோ அந்த அளவுக்கு உமையம்மை மிக வேகமாக நமக்குள்ளே நுழைவார். அதனால் ஏற்றுகின்றேன், அம்பாளை தவிர உலகத்தில் ஏற்றம் தரும் பொருள் எதுவும் இல்லை என்று நினைத்து தொழுவுங்கள். நம் வாழ்க்கையில் ஏற்றத்தை அடையலாம், முன்னேற்றத்தை அடையலாம் என்று. அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்திரஸ்து.